தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எங்கிருந்தும் ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் புதிய திட்டத்தை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இருந்த இடத்தில் இருந்தபடியே முழுவதும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்வது எப்படி என்பதை பற்றி விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு மாற்றாக எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு என்ற நடைமுறையை கொண்டு வருவதற்கு பத்திரப்பதிவுத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்கான அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான அவசிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக வீடோ மனையோ எது வாங்கினாலும் விற்பவரும் சரி வாங்குபவரும் சாட்சி அளிக்கக்கூடியவரும் சரி நேரடியாக சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று முறையாக ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்தி டோக்கன் பெற்று நீண்ட நேரமாக காத்திருந்து தங்களுடைய பத்திரப்பதிவை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு சில பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இந்த பத்திரப்பதிவின் போது லஞ்சம் பெறக்கூடிய அந்த முறைகேடுகளும் கடந்த காலங்களில் நிகழ்ந்தது. எனவே வரும் நாட்களில் இந்த பத்திரப்பதிவு நடைமுறையை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் தமிழக அரசால் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பத்திரப்பதிவு முறை என்பது நடைபெறக்கூடிய அந்த ஸ்டார் 3.0 இணையதளத்தில் பல்வேறு மாற்றங்களும் மாறுதல்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் வீடு வாங்கினாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி விற்பவர்களும் சரி வாங்குபவர்களும் சரி சாட்சி அளிப்பவர்களும் சரி எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தங்களுடைய ஆவணங்களை சம்பந்தப்பட்ட இந்த ஸ்டார் 3.0 செயலியில் பதிவேற்றம் செய்து நேரடியாக சார்பதிவாளரிடம் ஆன்லைன் முறையிலேயே ஒப்புதலை பெற்று பதிவு என்பது மேற்கொள்ளலாம். இதற்கான வழிகாட்டுதல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் 18 வகையான ஆவணங்கள் இருக்கின்றன. இந்த ஆவணங்களை முறையாக வாங்குபவர்களும் விற்பனை செய்பவர்களும் சமர்ப்பிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அதற்கான ஒப்புதல் ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பதிவேற்றம் செய்யும்போது சம்பந்தப்பட்ட செயலியில் விற்பவரும் வாங்குவோர் தொடர்பான விவரங்கள், அவர்களுக்கான அடையாள அட்டை சான்றுகள், குறிப்பாக ஆதார் அட்டை, அதே போல் எந்த இடம் எந்த மனை என்பது தொடர்பான ஆவணங்கள், அதேபோல் கடந்த காலங்களில் அந்த மனை தொடர்பான விவரங்கள், இடம் தொடர்பான விவரங்கள் ஆகியவை கொடுக்க வேண்டும். இவை தவிர்த்து வாங்குபவர் பார்த்தோம்னா குறிப்பாக வங்கிகளில் கடன் பெற்று வாங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் வங்கி தொடர்பான ஆவணங்கள், அதே போல் அந்த டிரான்சாக்ஷன் விற்பவருக்கும் வாங்குபவர்களுக்கும் ஆன அந்த ஆவணங்கள், எப்படியாக டிரான்சாக்ஷன் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான ஆவணங்கள், அந்த இடத்துடைய GPS மேப் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுமே சம்பந்தப்பட்ட ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யக்கூடிய பட்சத்தில் லாகின் செய்து விற்பவர்களும் வாங்குபவர்களும் முறையாக லாகின் செய்து பதிவேற்றம் செய்யக்கூடிய பட்சத்தில் சார்பதிவாளர் உடனடியாக அதற்கு ஒப்புதல் வழங்குவார். ஒருவேளை ஆவணங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு சில ஆவணங்கள் கூடுதலாக தேவைப்படக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் முறையாக அந்த விற்பவருக்கும் வாங்குபவர்களுக்கும் சாட்சியம் அளிப்பவருக்கும் முறையாக பார்த்தோம் என்றால் அவருக்கு கொரீஸை கொடுப்பார். இந்த ஆவணங்கள்லாம் எனக்கு தேவைப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவார். சம்பந்தப்பட்ட ஆவணங்களை முறையாக மீண்டும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய பட்சத்தில் முறையாக ஒப்புதல் பெற்று ஒப்புதல் வழங்கி அடுத்த கட்டமாக ஆதார் அடிப்படையில் விற்பவர் வாங்குபவர் மற்றும் சாட்சி அளிப்பவருடைய விவரங்கள் சரிபார்க்கப்படும். இதற்காக பயனாளிகளுக்கு பார்த்தோம்னா அதிவேகமாக இணையம் கொண்ட இணைய சேவை கொண்ட ஒரு இடம் தேவை. அவை தவிர்த்து கருவிழி மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகியவற்றை உள்ளீடு செய்வதற்கான டிவைஸ் தேவை. இவை இரண்டும் இருந்தால் போதும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பதிவேற்றம் செய்ய முடியும். எனவே இது அனைத்துமே பதிவேற்றம் செய்த பிறகாக ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய கருவிழி மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் கருவிழியும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணி உடனடியாக சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் ஆவண சரிபார்ப்பு மற்றும் இவை அனைத்தையுமே முடித்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பத்திரப்பதிவை செய்து கொடுப்பார். பத்திரப்பதிவு ஆவணத்தையும் ஆன்லைன் மூலமாகவே வழங்குவார். ஆன்லைன் மூலமாக வழங்கக்கூடிய இந்த ஆவணத்தை டவுன்லோட் செய்வதற்கு 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளீடு சைன்இன் அடிப்படையில் நேரடியாக தங்களுடைய கணக்குக்கு சென்று
சம்பந்தப்பட்ட பயனாளிகள் அதை வந்து பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். இந்த நடைமுறை தான் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. இவை தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு விரிவான வழிகாட்டுதல் வழங்குவதற்காக 118 சேவை மையங்கள் மூலமாக விற்பவர்கள், வாங்குபவர்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகள், பில்டிங் அசோசியேஷன், வழக்கறிஞர்கள் என பலருக்கும் வந்து இது தொடர்பாக பல்வேறு அறிவுரைகள் வழங்குவதற்கு பத்திரப்பதிவுத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.